வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கேன் நம்பர் என்னன்னா, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் அப்ளை பண்ணணும். புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கேன் நம்பர்ன்றது மஸ்ட்டு. கேன் நம்பர் இருந்தால் தான் இந்த சர்டிஃபிகேட்லாம் உங்களால் வாங்க முடியும். இந்த வீடியோவில் கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போயிட்டு TNEGA அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லாகின் ஐடி போட்டு லாகின் பண்ண சொல்லும். லாகின் ஐடி இருந்தால் லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. த்ரீ டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹோம்னு கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. பயனாளர் உள்நுழைவு இதை கிளிக் பண்ணுங்கள். லாகின் ஐடி இருந்தால் இங்கே என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நியூ யூசர்னு கொடுத்து புதுசாக லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ யூசரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், லாகின் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், கேப்சா இதெல்லாம் கொடுத்து லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நிறைய சர்டிஃபிகேட் காட்டிகிட்ருக்கு. ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணி ப்ராசஸ்னு கொடுங்க. ப்ரொசீட் கொடுங்க. இங்கே பாருங்கள், ரெஜிஸ்டர் கேன் நம்பர் இருந்தால் தான் இந்த சர்டிஃபிகேட் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ரெஜிஸ்டர் கேன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இங்கே ஆதார் நம்பர், இந்த இடத்துல நான் பேன் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஐடி இருக்கோ அந்த ஐடியை கொடுத்து அதோட ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே அப்ளிகண்ட் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் செல்வியா, ஸ்ரீயா, ஸ்ரீமதியா, டாக்டரா எதுவோ அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய பேர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய ஜெண்டர் என்ட்ரு பண்ணிக்கோங்க.
இங்கே விண்ணப்பதாரர் பெயர் அதே சேம் தான். உங்கள் பேர் என்ட்ரு பண்ணிக்கங்க. திருமண நிலை மேரீடா அன்மேரீடா அது கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய பிறந்த தேதி என்னவோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே ரிலேஷன்ஷிப் உறவுன்னு கேட்குது பாருங்கள். அதில் ஃபாதர் மதர் கார்டியன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாதருடைய பேர் அவருடைய பேர் இந்த பக்கம் தமிழில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மதர் நேம் இந்த சைடு மதர் நேமை தமிழில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. தாயாரின் பெயர் இந்த இடத்துல. ரிலீஜியன் உங்கள் ரிலீஜியன் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் வேலை என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட் தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகி தான் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தாலுக் வில்லேஜ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. வில்லேஜ் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நிர்வாக அலகு அது என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய வார்டு நம்பர் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீட் நேம் அதை டைப் பண்ணிங்க. இந்த பக்கம் தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. பிளாக் நேம் பின்கோடு அதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் நம்பர் என்னவோ அதை இந்த சைடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு பர்மனண்ட் அட்ரஸ் இந்த டிக் பாக்ஸை டிக் கொடுத்தீங்கன்னா மேலே நீங்கள் என்ட்ரு பண்ண அட்ரஸ்லாம் அப்படியே இங்கே வந்துடும். இங்கே உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொடுங்க. ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அட்ரஸ் அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. நான் என்னோடய டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் கொடுங்க. ஒரு தடவை என்ட்ரு பண்ணிட்டா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. அதனால் எல்லாத்தையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபின்னு கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். கன்ஃபார்ம் ஓடிபி. இப்போ ரெஜிஸ்டர் கொடுங்க.
யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபின்னு வந்துடுச்சு. அவ்வளோதான், கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. கேன் நம்பர் வந்தாச்சு. இதே மாதிரி உங்கள் கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேணுன்ற சர்டிஃபிகேட்டை இதே மாதிரி கேன் நம்பர் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மை விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.